நாங்க பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூட வல்லரசுகளோ இதுகளை எதிர்கொள்ளக்கூட வல்லரசுகளுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கின்றது என்னவென்றால் ஒரு ஒரு அமெரிக்காவை எடுத்துக்கொள்வோம். அமெரிக்காவோ அல்லது இந்தியாவோ, முக்கியமாக அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதானால் அல்லது ஒரு மக்களை ஒடுக்குவதானால் அதை முதலாவதாக நியாயப்படுத்துவதற்கான தகவல் போரில் தான் இறங்கும். இதை செய்தே ஆக வேண்டும். சாதாரண ஒரு அழித்தொழிக்கப்பட வேண்டிய மனிதன் என்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கான தகவல் போரை அது முதல் தொடுக்கின்றது. அதை தொடுப்பதற்கு முக்கியமாக பயன்படுவது சர்வதேச ஊடகங்கள். அவை ஒத்திசைத்து பாடுகின்றன. ஆங்கிலத்தில் ஒர்கெஸ்ட்ரேட் பண்றேன்னு சொல்லுவார்கள். அப்ப அதுக்கு எதிரிடையில், அதுக்கு எதிர்நிலையில் மிக முக்கியமாக இப்படியான ஒரு செயலை அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்ய முற்படும் பொழுது அவர்கள் கவனத்தில் கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றால் எதிரி இமேஜ் மேனிபுலேஷன். அவர்கள் பாவிக்கின்ற சொல் இமேஜ் மேனிபுலேஷன். அதாவது பிம்பங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அமெரிக்க மக்களுடைய மனதை மாற்றிவிடக் கூடாது. இது வியட்நாம் போரிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம். அதாவது அவ்வாறான ஊடக வழிகளை தான் ஒடுக்குகின்ற நாடுகளிலோ அல்லது ஒடுக்குகின்ற மக்கள் மத்தியிலோ அவ்வாறான ஊடகங்கள் வந்துவிடக்கூடாது என்பதிலும் வல்லரசுகள் கவனமாக இருக்கின்றன. ஏனென்றால் தங்களுடைய போரை, அந்த மக்களை ஒடுக்குவதற்கான போரை நியாயப்படுத்துவதற்கு எதிராக இந்த பிம்பங்கள் அமைந்துவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதுக்கு நல்ல ஒரு அண்மையில் இருந்த நல்ல உதாரணம் மெக்சிகோவில் நடந்த ஜப்பாட்டிஸ்டா ஜப்பாட்டிஸ்டா இயக்கத்தினுடைய செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகள் இணையத்தில் பெரிய அளவில் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக அமெரிக்க மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஆகவே இன்று ஒரு மக்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியமான ஒரு அம்சமாகவும் அந்த மக்கள் எந்த அளவிற்கு இணையத்தில் தங்களுடைய பிரச்சனைகள் பற்றிய படங்களை எந்த அளவு வெற்றிகரமாக வெளிக்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக, அவர்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியமான ஒரு விடயமாக அது இருக்கின்றது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம், ஸ்ரீலங்காவில் தமிழ்நாட்டினுடைய வருகைக்கு பின்னர் தங்களை உலகம் தங்களுடைய ஒவ்வொரு செயலையும் பார்க்கக்கூடிய ஒரு கருவியாக தமிழ்நாடு இருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய கண்கள் எப்பொழுதும் எங்கள் மீது மொய்த்துக் கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு உணர்வு தமிழ் மக்கள் மத்தியில் முகாமிட்டிருந்த ஸ்ரீலங்கா படையினருக்கு ஏற்பட்டது.